அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஓர் இறை விசுவாசியான ஆண் மற்றும் பெண்ணிற்கு அவரது உயிர் மற்றும் அவரது குழந்தை, அவரது சொத்து என அனைத்திலும் சோதனை இருந்து கொண்டே இருக்கும். இறுதியாக அவர் சோதனை மூலம் மன்னிப்பு ஏற்பட்டதால் குற்றம் ஏதுமின்றி அல்லாஹ்வை சந்திப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதி கிதாபில் 2399வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸில் சொல்லப்படுவது, இறை விசுவாசி அதாவது ஈமான் கொண்ட நம்பிக்கை கொண்ட ஆண் பெண் யாரா இருந்தாலும் அவருடைய உயிரிலும் அவருக்கு சோதனை ஏற்படும், அவருடைய குழந்தைகள் விஷயத்திலும் அவர்களுக்கு சோதனை ஏற்படும், அவரது சொத்து விஷயத்திலும் என அனைத்திலுமே அல்லாஹு தாலா சோதனையை கொடுப்பான். அந்த சோதனையின் மூலம் அல்லாஹு தாலா அந்த மனிதருடைய குற்றத்தை மன்னிப்பான். அந்த மனிதர் குற்றம் ஏதுமின்றி அல்லாஹ்வை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபி பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு அறிவிச்சிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.